ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க கடைகளில் சாப்பிட்டுருக்கலாம். நிறைய ஆந்திரா மெஸ் நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இந்த ரெசிபி இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணதில்லைன்னா வீட்டில் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை நீங்க இட்லி, தோசை, ரைஸ்ன்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப்ன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ துவரம்பருப்பை ஃபர்ஸ்ட் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் வந்து அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பருப்பு செவந்து வந்ததும் இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து லைட்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதான், ஸோ வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலா வேணும்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ட்ரையா உடைக்கிற அளவுக்கு நல்லா வரணும். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ அதே பேன்லயே 7ல இருந்து 10 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமா வேணும், சுருக்குன்னு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா வந்து 10ல இருந்து 15 கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன்றதுனால 7 மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். அதனால நீங்க பாத்துக்கோங்க. இதை நீங்க ஆயிலையும் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா நிறம் மாதிரி நல்லா டார்க்கா வரும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அந்த ஹீட்லயே வந்து வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் 2 நிமிஷம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லயோ பிளெண்டர்லயோ போட்டு நல்லா வந்து கொரகொரப்பாவோ இல்ல ஃபைனாவோ நீங்க அரைச்சிக்கலாம். சாதத்துக்கு செய்யும் போது நல்லா ஃபைனா இருக்கணும். அப்பதான் சாதத்தோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுவே வந்து நீங்க இட்லி, தோசைக்கு செய்றீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா டேஸ்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா இட்லிக்கு தோசைக்குலாம் வந்து பவுடரா இருக்கிறத விட கொஞ்சம் கொரகொரப்பா நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டா இருந்தால் தான் அந்த எண்ணெய் நெய்யோட சேர்த்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸோட நல்லா பைண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நான் வந்து 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரே டைம்ல எல்லாத்தையுமே அரைக்க முடியாது. ஸோ 2 தடவை நான் வந்து பிளெண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, நான் வந்து ஓரளவுக்கு வந்து நைஸாவும் கொஞ்சம் வந்து கோர்ஸாவும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவும் கோர்ஸா இல்லாம ரொம்பவும் வந்து ஃபைனா இல்லாம அதை நடு கட்டத்துல வந்து நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்க வந்து எண்ணெயில ரோஸ்ட் பண்றது இல்ல வந்து பூண்டு புளி எல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து அதை 1 மாசத்துலயே காலி பண்ணிடணும். உங்களுக்கு வந்து பூண்டு பிடிக்கணும், நீங்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம புளியும் கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதனால வந்து எல்லாமே ட்ரையா ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரையா ஆட் பண்ணும்போது சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. அதனாலதான் நான் எண்ணெய் கூட யூஸ் பண்ணல. அப்படி நீங்க பொடியை வந்து 1 மாசத்துக்குள்ளே காலி பண்ணிடுவீங்கன்னா நீங்க தாராளமா வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து 1 மாசத்துல காலி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி வீட்லயே ரெடி ஆயிரும். நல்லா சுடு சாதத்துல இந்த பொடி போட்டு நெய் ஊத்தி சாப்பிடுங்க. நெய் பிடிக்கலன்னா நீங்க நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி தோசை கூட சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.